ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுமா அங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோடய மகனும் என்னோட குழந்தை. இப்போ நம்ம இவங்களோட கல்யாணத்தை தான் இப்போ நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னாக்கி நாங்கள் மண்டபம் புக் பண்ண உடனே என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னாக்கி கல்யாணத்துக்கு முந்தின நாள் முகூர்த்தரிசி இழப்போம். அதுக்கு முன்ன கட்டி மண்டபத்துக்கு ஒரு குடம் தண்ணியும் உப்பும் எடுத்து வைப்போம். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் மண்டபத்துக்குள்ளே நுழையும் போது இதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நல்ல விஷயங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோம். உப்பு, மஞ்சள் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிறைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம். மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக நாங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் முகூர்த்தரிசி இழக்கணுங்கிறதுக்காக மற்ற ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. கோயிலில் போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லா காரியமும் நல்லா வெற்றி ஆகணுன்ட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் மொத்தமாக ஆட்டோவில் தான் போயிட்டு வந்தோம். அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, எனக்கு நல்ல ஒரு இருமலாக இருந்தது. என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இப்போது பேனலெல்லாம் கெட்ட ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் பேனல் கட்டி ரெடியாகவும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து முகூர்த்தரிசி இழக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தோட நாங்கள் உள்ள லேடிஸ் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து சொல்லதுக்கு கிளம்பியாச்சு. ஒரு பக்கம் இந்த வேலையும் நடக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கி நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக மண்டபத்தில் இட்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக எல்லாத்தையும் நல்லா நடத்தணுண்டு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து எல்லோரும் போனோம். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து எல்லாருக்குமே, அதாவது ஊருக்குள்ளே ஃபுல்லாக சத்தம் காட்டுவோம், முகூர்த்தரிசி இழக்க போகிறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் மொத்தமாக போனதை என்னால் சிம்பிளாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் மொத்தம் சொல்ல போனது இவ்வளோ பேர் மட்டும்தான். பார்த்துக்கோங்க, எல்லோரும் சேர்ந்து இதில் நிற்கிறது ஃபுல்லாக எனக்கு அத்தைமார் ஃபுல்லாக நிற்கிறாங்க. மருமக அப்படிங்கிறது நாங்கள் ஒரு 3 பேர் தான், மற்ற எல்லாம் எங்களுக்கு அத்தைமார் தான். நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சொல்லி போயிட்டு வந்தோம். இவ்வளோ பேரும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் நிற்கிறது எங்களோட நாத்தனா. எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக போய் சொல்லிட்டு வந்தோம். இந்த ஒரு சந்தோஷத்தை எங்களால் மறக்கவே முடியாது. பயங்கர ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம்னா எல்லோரும் மொத்தமாக இப்படி தான் நின்று சிறப்பாக செய்வோங்க. உங்களோட ஊர்லேயும் இப்படி கல்யாணம், உங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இப்படி நடந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் இதுதான். என்னால் இந்த வீடியோ கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடணுண்டு உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, இப்போது நாங்கள் இவ்வளோ பேரும் சேர்ந்து இப்போது சொல்லிவிட்டு வந்தாச்சு. முகூர்த்தரிசி அளந்த உடனே சாப்பிட்றதுக்கு இட்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இட்லியை வச்சாச்சு. பாருங்கள், மறுபடியும் அவிக்கணுன்ட்டு அவிச்சிட்ருக்குறாங்க. சாம்பாரும் ரெடி ஆகிட்டு, சட்னி ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், எங்கள் வீட்டு நிகழ்ச்சியில் எவ்வளவு ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிட்டு, சட்னி, சாம்பார், இட்லி எல்லாமே ரெடி. இப்போது மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வரோம். பார்த்திங்கன்னாக்கி கொட்டு மேளத்தோடு வரோம் முகூர்த்தரிசி அழைக்கிறதுக்கு. எங்கள் ஊர் மண்டபம் இதான். எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டீ. பார்த்திங்கன்னாக்கி எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் கூட்டம் வரும். எல்லா ஊர் மக்களும் எல்லாருமே வருவாங்க. சொன்னவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. மண்டபம் ஃபுல்லாக ஆளாயிட்டு இப்போ நாங்கள் முகூர்த்தரிசி இழக்கிற போகிற அந்த மேடையில் சுற்றி சந்தன குங்குமம் வைப்போம். பார்த்துக்கோங்க, முதல்ல எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தான் எல்லாமே மங்களகரமாக ஆரம்பிப்போம். இப்போது நாங்கள் அந்த 4 சைடும் சந்தன குங்குமம் வச்சாச்சு. வச்சு முடித்த உடனே மாப்பிள்ளையை முன்னே கூப்பிட்டு வச்சு அவங்களையும் வச்சு சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வேலையாக ஆரம்பிப்போம். பார்த்துக்கோங்க, இப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக நிற்கிறோம். இப்போது எங்களுக்கு முகூர்த்தரிசி இழக்கிறதுக்கு நேரம் ஆகிட்டு கரெக்டாக சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும். பார்த்துக்கோங்க, 7 மணிக்கு முகூர்த்தரிசி இழந்துட்டு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னாக்கி முகூர்த்தரிசி இழக்கிறதுக்கு ஒரு பெட்டியும் இருக்குது, நாளியும் இருக்குது. இப்போது இதில் ஒரு அரிசி பையை எடுத்துகிட்டு தட்டுவாங்க. பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து தான் மொத்தமாக நிற்போம். இப்போது எங்கள் மண்டபம் ஃபுல்லாக நிறைய ஆட்களாக ஆகிட்டாங்க. சொன்னவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு ஆள் கூட மிஸ்ஸிங் கிடையாது. பார்த்துக்கோங்க, மேடையில் நிற்கிறது ஃபுல்லாக எங்கள் மாமா,
எங்கள் அத்தை மாதிரி தான் நிற்கிறாங்க. மருமகான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் தான். இப்போ 4வதாக தான் எங்களுக்கு ஒரு தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா. பாருங்கள், எல்லாருமே நாங்கள் மொத்தமாக வந்துட்டோம். இப்போது எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக நின்று இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் முகூர்த்தரிசி இழக்கிறது உண்டுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறையா பக்கம் இதெல்லாம் கிடையாது. அதாவது என்னோடய கல்யாணத்துக்கு கூட இப்படிலாம் முகூர்த்தரிசி இழக்கிறது வந்து இங்கே என்னோடய வீட்டால், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து பண்ணாங்க. எங்கள் ஊர்லலாம் அந்த கட்டு கிடையாது. எனக்கு அதை பண்ணது கிடையாது. ஆனால் இது என்னோடய வீட்டாளுக்கு பண்ணனால எனக்கு தெரியும். அதான் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டேன். தெரியாதவங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. இப்போது இந்த முகூர்த்தரிசி யார் அளக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்தில் நல்லா வாழ்ந்தவங்க, அதாவது நல்ல ஒரு பேரம்பேத்தி எடுத்தவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நின்று முகூர்த்தரிசி அளப்பாங்க, பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் நல்லா இருக்கிறவங்க நல்லா வாழணும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முகூர்த்தரிசி அளப்பாங்க, பார்த்துக்கோங்க. தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அளக்கணும். இப்போது இதில் வந்து இந்த இது பந்தல் போடுற இந்த மணவரை பந்தல்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அது இதில் தான் வச்சு மாப்பிள்ளைக்கு அலந்தரம் பண்ணுவாங்க. இதில் தான் அலந்தர மேடை இது தான், பார்த்துக்கோங்க. இந்த அலந்தர மேடையில் வச்சு தான் எல்லார் வீட்லேயுமே முகூர்த்தரிசி அளப்பாங்க. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆயாச்சு. தேங்காய் எல்லாம் உடைச்சாச்சு, பழம் எல்லாம் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னாக்கி, இப்போது குடும்பத்தில் மூத்த அத்தை அப்படிங்கிறவங்க, அதாவது மாப்பிள்ளைக்கு பெரியம்மா சித்தி அவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து இப்போ முகூர்த்தரிசி அளக்கைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த அரிசியை தட்டி இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் இப்போ அளந்து போடுவாங்க. அதாவது ஒரு 11, 13. எப்போதும் எங்கள் வீட்டால் இருக்கிறாங்கல்ல, எங்கள் வீட்டாலோட அம்மா தான் அளப்பாங்க. இப்போ எங்கள் அத்தை இல்லை, இதனால் எங்கள் சின்னத்தம்மார் ஃபுல்லாக அளக்குறாங்க. இதுக்கு வந்து குலை விட்டு அளப்பாங்க, கொட்டு எல்லாம் அடிப்பாங்க, ட்ரம்ஸு, தமிழ் கொட்டு எல்லாமே உண்டு. இதெல்லாம் நாங்கள் இப்போது அளந்தாச்சு. அளந்து முடிச்சுட்டு அப்படியே தூக்கி உள்ளே கொண்டு வைப்போம். இதுதான் எங்களுக்கு முகூர்த்தரிசி அளக்கிறது. இந்த அரிசியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கி, என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த அரிசியை வந்து தாய் மாமாவுக்கு அரிசி கட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதுக்காக இந்த அரிசியை வந்து அளந்து வைப்பாங்க. இது வந்து முதல்ல நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது, அதாவது கல்யாணத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதாவது இந்துக்களில் வந்து இதே மாதிரி வந்து உண்டு. அதாவது கிறிஸ்டினில் வந்து ஜெபக்கூட்டம் நடக்கிற மாதிரி எங்களோட இந்துக்களில் வந்து இவ்வளவு ஒரு சம்பிரதாயம் எல்லாமே உண்டு. இப்போது இதை வந்து நாங்கள் அளந்து முடித்தாச்சு. இப்போ முகூர்த்தரிசி நல்லபடியாக சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிட்டு இதை ஃபுல்லாக நாங்கள் அள்ளி போட்டு, இது எங்கள் அத்தை மாதிரி, இது நான், எங்கள் அக்கா, இது இப்போ வர்றது என்னோடய மச்சான் ஒய்ஃபு, இவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து எல்லாமே நாங்கள் சிறப்பாக நடத்தி முடித்தாச்சு. இதுக்குமே நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நல்லா எடுப்போம், பார்த்துக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக சிறப்பாக நடத்தி முடித்தாச்சு. இப்போது இதை உள்ளே கொண்டு வச்சுட்டு, இந்த குத்து விளக்கையும் உள்ளே கொண்டு வச்சுட்டு முடிச்சிடுவோம். இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக சாப்பிட போவாங்க. அதுக்கு முன்னே கேட்டு இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ அளந்து முடித்தாச்சு. இப்போது மாப்பிள்ளைக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு, இப்போது இந்த ஒரு நாள் மொதல் நாள் ஃபங்க்ஷனாக, மொத்தம் கல்யாணம்னா 3 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். பாருங்கள், இப்போது மாப்பிள்ளைக்கு சந்தன குங்குமம் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லோரும் இதுக்குமே ஒரு குலவை விட்டு தான் சந்தன குங்குமம் வைப்பாங்க. இது எங்களோட குழந்தை, எங்கள் சின்ன மாமா மகன், பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சினா எல்லோரும் சேர்ந்து நல்லா சிறப்பாக இருப்போம், பார்த்துக்கோங்க. எல்லோரும் மொத்தமாக ஒரு 2 நாள் எந்த வேலையுமே நாங்கள் பார்க்காம கல்யாண வீட்டில் தான் வந்து நிற்போம், பார்த்துக்கோங்க. எல்லாருமே அதான், நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதான். எல்லோரும் சூப்பராக வந்து நிற்போம். இப்போது பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. முகூர்த்தரிசி அளந்து முடிஞ்சாச்சு. இனிமேல் இப்போது இட்லி சாப்பிட எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னாக்கி கொட்டு மேளத்தோடு போய் எங்கள் ஊர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். முதல்ல எங்கள் ஊர் வரி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். இது சுமார் கரெக்டாக சாப்பாடெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 மணி இருக்கும், பார்த்துக்கோங்க. 10 மணிக்கு நாங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நைட்டு தான் எங்களுக்கு டைம் இருந்தது. என்ன காலையிலேருந்து பிஸி தான், பார்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் சிறப்பாக இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே நான் பாதி டயர்டாகிட்டேங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல உட்காந்த இடத்த விட்டு. அந்தளவுக்கு அலைச்சல் ஓவராகி
என்னால் முடியலைனால நான் ஒரு பக்கம் உட்காந்துட்டேன். இப்போ எல்லோரும் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். எல்லோரும் மொத்தமாக வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மணி 11 பார்த்துக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக எங்கள் அத்தை மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் அலந்தரம் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக சொக்காரங்க, அதாவது அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா இவ்வளோ பேர் மட்டும்தான் இது அலந்தரம் பண்ணுவாங்க. குடும்பத்திலேருந்து எல்லோரும் எங்கள் சொக்காரங்க ஃபுல்லாக பண்ணாங்க. அலந்தரமும் காலையில் கரெக்டாக ஒரு 7:15 நடந்தது. அதுக்குள்ளே நான் கிளம்பி வரே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, நைட்டு வந்து தூங்கவே இல்லை, கொஞ்சம் வேலை அதிகமாகிட்டு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 7 மணிக்கு இவ்வளோ அலந்தரத்தையும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, இது வந்து என்னோடய மூத்த மச்சான், என் வீட்டாளுக்கு அண்ணன், இது வந்து சொக்காரங்க. எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணாங்க. அலந்தரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலையில் பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். காலையிலேருந்து பிஸி தாங்க, அதாவது முந்தின நாள் காலையிலேருந்து பிஸி பார்த்துக்கோங்க. சரியான வேலை, எல்லாமே வேலை பார்த்து நடந்து எங்கள் குடும்பத்தோடு செம்ம ஜாலியாக இருந்தோம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அதாவது எங்கள் ஊரில் ஒரு 20 குடும்பம் இருக்குது, எங்களோட திருமலாபுரங்கிற ஊரில் ஒரு 20 குடும்பம் இருக்குது. மொத்தம் ஒரு 40-50 குடும்பம் இருப்போம் நாங்கள் மொத்தம். அவங்க வழியில் உள்ளவங்க மொத்தத்தில் எங்கள் குடும்பம் தான் அவ்வளோ பேரும் சேர்ந்து இது ஒரு அலந்தரம் மாதிரி ஒரு அரச இலையை மஞ்சள் பொடியில் கலக்கி அதில் வச்சு அதை மாப்பிள்ளைக்கு நாங்கள் அலந்தரம் மாதிரி பண்ணுவோம். இது இந்துக்களில் வந்து அலந்தரம் இல்லாத ஒரு கல்யாணம் இருக்காது. எல்லாருமே சேர்ந்து அலந்தரம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. பண்ணி இப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சொக்காரங்க இருக்காங்க, நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரும்போது நம்ம குடும்பம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது இதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லோரும் மொத்தமாக, அதாவது அண்ணி, பெரியம்மா யாருனாலும் பின்னாடி நிற்போம். இப்போது நாங்கள் எல்லோரும் நின்னோம் பின்னாடி. செம்ம ஜாலியாக இருந்தது. இது நம்ம முக்கியமான கல்யாணமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பின்னாடி நிற்க முடியும், இல்லைன்னா நம்ம முன்னாடி இருந்து பார்க்க தான் செய்வோம். நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி கல்யாண வீடுனா தான் நம்ம எல்லாமே நல்லா நின்று சொல்லி பார்த்து நல்லா செய்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போது அலந்தரமுமே எல்லாமே சிறப்பாக முடிஞ்சுது. அலந்தரம் முடிஞ்சதுக்கப்புறம் தாய்மாமா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மாலை போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து என்ன செய்வாங்க, பட்டு வேட்டி கட்டி அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க பார்த்துக்கோங்க. தாய் மாமா வந்து நம்மளுக்கு மாலை போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து பட்டு வேட்டி, அதாவது கல்யாண ட்ரெஸ்ஸே போடுவாங்க பார்த்துக்கோங்க. அலந்தரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ நாங்கள் எல்லோரும் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோவும் எடுத்து முடித்தாச்சு. சிறப்பாக கல்யாணமும் முடிய போகுது. இங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. எனக்கு மிச்ச வீடியோ எடுக்க டைமில் அதாவது எடுக்க முடியல. அதனால் இப்போ அங்கேருந்து கிளம்பி தாலி கட்டி முடிச்சாச்சு. தாலி கட்டு முடிஞ்ச உடனே சம்மந்தம் கலக்குவாங்க. சம்மந்தம் கலக்கிறது வந்து அத்தைமாரு பொண்ணு வழியில் அவங்க அம்மாமாரு, அதாவது சம்மந்தாரியும் கலக்குவாங்க. சந்தனம் குங்குமம் ஃபுல்லாக கையில் வச்சுட்டு வாயில் பழத்தில் சீனியை முக்கி வாயில் கொடுப்பாங்க. அப்புறம் தலையில் பூவும் வச்சு விடுவாங்க. இது வந்து சம்மந்தாரியும் அப்படி பண்ணுவாங்க. இந்த சைடு இருந்து ஒரு 10 பேர், அந்த சைடு இருந்து ஒரு 10 பேர் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் இப்படி சம்மந்தம் கலக்கிற நிகழ்ச்சி உண்டா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சம்மந்தமெல்லாம் கலக்கி முடித்ததுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ அப்படி வரிசையாக மாறி எல்லா அத்தைமாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு விடுவாங்க. வச்சு விட்டு அதான் சம்மந்தம் கலக்கிறது. இதுதான் ஒரு கலக்கல் கல்யாணத்தில். இது கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டில் கலக்குவாங்க. இதுக்கப்புறம் சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டில் வந்து கலக்குவாங்க. 2 பக்கமுமே இந்த ஒரு சம்மந்தம் கலக்கிற நிகழ்ச்சி வந்து உண்டுங்க. இது வந்து கண்டிப்பாக
எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் நடக்கும் கல்யாண வீட்டில். அது தண்டிக்கும் நாங்கள் சொக்காரங்க யாருமே எங்கேயுமே போகாமல் அங்கே தான் இருப்போம் பொண்ணு மாப்பிள்ளையோட. அந்த நிகழ்ச்சி வந்து இந்த சம்மந்தம் கலக்கிற நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கே கிளம்புவோம் பார்த்துக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்த்து கையில் கூட்டிகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு ரிசப்ஷன் நடக்கும் மண்டபத்தில் வச்சு. இப்போது சிறப்பாக இங்கே சம்மந்தத்தை கலக்கி முடிக்க போகிறாங்க. ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, இன்னொரு தட்டில் பூ, இன்னொரு தட்டில் சந்தனம் குங்குமம் எல்லாமே இருக்கும், எல்லாமே வச்சு விடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பருத்தி கொட்டையை வச்சு ஒரு திஷ்டி மாதிரி சுற்றுவாங்க. பருத்தி கொட்டையை வச்சு ஆராத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பருத்தி கொட்டையை சுற்றினா அந்த கண்குள்ளார எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக பொண்ணுக்கு இந்த பக்கம், மாப்பிள்ளைக்கு அந்த பக்கம், அப்புறம் நடுசுலையும் வைப்பாங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆராத்தி எடுப்பாங்க. ஆராத்தி எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. பொண்ணு குத்து விளக்கும் ஒரு குடமும் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு உடனே தண்ணிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். தண்ணிக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த கிணத்தை சுற்றி 4 பக்கமும் சந்தன குங்குமம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு பூ இவ்வளோத்தையும் சேர்த்து கிணத்துக்குள்ளுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதாவது 3 பக்கமும் சேர்த்து போட்டுட்டு கும்பிட்டுட்டு போடுவோம். இது இந்துக்கள் முறையில் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. இங்கே பாருங்கள், சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி எடுத்துட்டு, அதாவது முதல்ல வீட்டுக்கு வர பொண்ணு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பிரதாய கட்டு எல்லாமே இருக்குது. அது நிறையா ஊரில் இப்போ அப்படி இந்த கலைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. நாங்கள் வந்து இன்னும் அதை கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போது நாங்கள் வந்து தண்ணி எடுக்க கூட்டிகிட்டு வந்தாச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். எல்லோரும் சேர்ந்து தான் மொத்தமாக இதிலேருந்து ஒரு 10-20 பேர் வருவோம். இதுக்கப்புறம் தான் இனிமேல் நாங்கள் டைம் அதிகமாகிட்டு இனிமேல் வேகமாக போய் ரிசப்ஷனுக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆகிட்டு. இப்போது நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்பி வந்தாச்சு. இது ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக, இது கரெக்டாக 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடித்த பிறகு பிரியாணி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரிசப்ஷன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மண்டபத்தை காலி பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஆட்டம் போட்டுட்டு மண்டபத்தை காலி பண்ணிட்டு வந்தோம். கல்யாணம் நல்லா சீரும் சிறப்புமாக முடிஞ்சுது. உங்களுக்கும் இந்த கல்யாண வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? இதே மாதிரி உங்கள் வீட்டு கல்யாணத்துலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? என்ஜாய் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா? எங்கள் குடும்பம் எல்லோரும் எவ்வளோ ஒற்றுமையாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எல்லாருமே சேர்ந்து செம்மையாக கொண்டாடி ரொம்ப ரசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக இருந்த இடம். எங்கள் குழந்தை கல்யாணத்தை நாங்கள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லோரும் சின்னதுலேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக கடைசி வரைக்கும் நின்று ஒரே ஆட்டம் தான் பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் தொண்டையே திறக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். சரியான தொண்டை வலி. எல்லோரும் சேர்ந்து செம்மையாக கொண்டாடியாச்சு. கல்யாணம்னா எங்கள் வீட்டில் திருவிழா மாதிரி தான். இது எங்கள் வீட்டு திருவிழா தான். நல்லா இருந்தது எங்கள் வீட்டு கல்யாணம். சரி, என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். சரி, எல்லாருக்கும் டாட்டா போட்டாச்சு, கிளம்பியாச்சு வீட்டுக்கு. எல்லோரும் சேர்ந்து கடைசியாக ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் கடைசி வரைக்கும் நின்னோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்டம். நல்லா இருந்தது. இதுவும் நல்லா ஒரு சந்தோஷம்தான். சரிங்க, எங்கள் வீட்டு கல்யாணம் சிறப்பு, சூப்பர். எல்லார் வீட்டு நிகழ்ச்சியும் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷத்தில் நிற்க மாட்டாங்க. நம்மளோட மனசு தான் காரணம். சரி, எங்கள் வீட்டு கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சுது. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா, பை.